இளையராஜா போய் இப்போ கேட்டிங்கன்னா, இல்லை ஏஆர் ரஹ்மானை போய் கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் வந்து பெரிய இசைஞானியாகி தமிழ் சினிமாவை கொடிக்கட்டி பறக்கணும், அதுதான் என்னோட கோலுக்காக நான் இசை அமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கண்டிப்பாக இருந்திருக்காதுன்னு தோணுது. இசை மேலே ஒரு மாறாத காதல், இந்த டியூன் எப்படி பீட் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் பின்னாடி எல்லாருமே பேஷனை நோக்கி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். எப்படி ஒரு டயர் 3 சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண உங்கள் ஜேர்னி எப்படி இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியிருக்கு? இப்போ நிறைய பேர் இது பப்ளிக்காக சொல்லுவாங்களான்னு தெரியல. சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சக்ஸஸ் வந்து நிறைய ஆக்சிடென்டல் சாய்ஸஸ் தான் இருக்கும். ஒரு பிளான் போட்டு ஒரு பாதை போட்டு அந்த பாதையில் கரெக்டாக போய் இந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, ஆன்லைனில் படிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து தனக்கு தானே பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்னு அவங்க அதை நினைக்கிறது. இன்னும் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறது அப்படியே போகிறது. ஆக்சுவலாக போயிருந்துருக்கணும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஷன் வந்ததுனால அது கம்ப்ளீட்டாக அது மும்பை போனால் நமக்கு ஹிந்திலாம் பேச வராது சொல்லிட்டு ஆக்சுவலாக கரெக்டாக பெங்களூர் போகணும். தமிழ் இங்கிலீஷ் அது தாண்டி போகணுன்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால பெரிய பெனிஃபிட் வரும். ஒரு நாலேஜ் ஓரியன்டாக என்னால் பார்க்க முடியல. அப்பாவுக்கு வந்து நேச்சுரலாகவே கம்ப்யூட்டர் மேலே ஒரு வெறுப்பு. அது கம்ப்யூட்டர் கூட சொல்ல மாட்டார், அது பொட்டி அப்படின்னு சொல்லுவார். அது ஏன்னா அந்த பொட்டியை உட்காந்து தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரோட வியூவில் வந்து இது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம தலையில் திணிக்கிறாங்க. படிக்கிறதே வேலை வாங்குறதுக்கு, ஏன்னா வேலை மூலியமா சம்பாதிக்கலாம், அது சம்பாதிச்சா செட்டில் ஆயிடலாம், இப்படிங்கிற டெம்ப்ளேட்டு தான் நம்ம மைண்டில் இந்த சமூகம் திணிக்குது. படிக்கிறதே வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மற்றும் கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளாச்சு லைவ்லைட்ல பார்த்து. ஆமாம், நான் கொஞ்சம் ஒரு 1 இயராக நிறைய இன்டர்வியூஸில் வர்றதுலாம் நிறுத்திட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா அவைலபிளாக இருக்கீங்க. உங்களை பற்றின உங்களோட கரியர், உங்களோட ஜேர்னி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் புதிய தலைமுறை நேயர்களுக்காக எப்படி ஒரு டயர் 3 சிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண உங்கள் ஜேர்னி எப்படி இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியிருக்கு? இப்போ நிறைய பேர் இது பப்ளிக்காக சொல்லுவாங்களான்னு தெரியல. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சக்ஸஸ் வந்து நிறைய ஆக்சிடென்டல் சாய்ஸஸ் தான் இருக்கும். ஒரு பிளான் போட்டு ஒரு பாதை போட்டு அந்த பாதையில் கரெக்டாக போய் இந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஈவன் நம்ம மகாத்மா காந்தி எடுத்திங்கன்னா கூட, அவர் வந்து இன்றைக்கி நம்ம தேச தந்தைன்னு சொல்கிறோம், அவர் தேச தந்தையாக ஆகணும்லாம் ஒரு பிளான்லாம் பண்ணவே இல்லை. அவர் ஏதோ வந்து பிரிட்டனில் போய் லா படிச்சுட்டு பெரிய லாயராக ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வராரு. அவரோட லைஃப் எப்படி மாறிடுது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் போகல. 12th தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மல் எஜுகேஷன், கிராஜுவேட் கிடையாது. நான் கிராஜுவேட் வந்து இப்போ கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன், காலேஜுக்கு போகல. அதாவது ஃபார்மலாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போய் படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்ஸ்டியூஷன் போய் படித்ததுன்னா ஸ்கூலோட முடிஞ்சிடுச்சு. ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் காமர்ஸ் படித்தேன், பிகாம் படித்தேன். ஏன்னா அப்போ அது ஒண்டி தான் கரஸ்பாண்டன்ஸில் வேல்யூபுளாக படிக்கக்கூடிய ஒரே கோர்ஸ். மற்றதெல்லாம் வந்து இங்கிலீஷு அந்த மாதிரி பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அது தவறுன்னு அந்த இதெல்லாம் நல்ல கோர்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த சமயத்தில் எனக்கு புரிதல் அவைலபிளாக அதான் இருந்துச்சு. அதனால அந்த காமர்ஸ் எடுத்தேன். பட் அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வி தாட் நம்ம சைடில் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் படித்தோம். அங்கே வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டோட ஓனர் வந்து கம்ப்யூட்டர் வந்து வாங்கினார். இது எங்கே? கடலூர் தான். இல்லை, கிட்டத்தட்ட முதல் ட்ரைனிங் சென்டராக அதுவாக தான் இருந்திருக்கும். வேல்முருகன் இன்ஸ்டியூட் அப்படின்னு பேர். அதில் என்ன ஒரு கிளை கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு அவரோட பையன் வந்து என்னோட கம்பெனியில் வேலை பண்ணார். அந்த சொல்லிக் கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அங்கே தான் நான் படித்தேன். அவர் டைப்ரைட்டிங் சென்டரோட நின்றுட்டாருன்னு நினைக்கிறேன். டைப்ரைட்டிங் சென்டர் பண்ணி அந்த ஒரு கம்ப்யூட்டர் நின்றுட்டாரு. இன்னமும் அந்த டைப்ரைட்டிங் சென்டர் இருக்கு. அப்படியே இன்னமும் இருக்கு ஆக்சுவலாக. பட் அவரோட பையன் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. 5 வருஷமா இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் காலேஜ் முடிச்சுட்டு என்கிட்ட வந்தார். அப்போ சொன்னேன், அப்போ அதோட ஒரு பெரிய
வாய்ப்பு அவருக்கு. நீங்க சொல்ற அந்த காலகட்டம் 90ஸ்ல இருக்குமா? 90s ஆக்சுவலா எக்ஸாக்டா 90s 1991ல அப்ப கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவர் அப்டேட் ஆயிருக்கணும் இல்லையா? டைப்ரைட்டர் அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் அவரு அந்த ட்ரைனிங்லே இருந்துட்டாரு. அது கடலூர் விட்டு வெளியில actually வரல. வர முடியல. வரல ஆக்சுவலா. என்னோட பெரிய புரிதலே என்னன்னா, நான் கடலூர்ல இருந்து வெளியில வந்துட்டேன் 3 இயர்ஸ்ல 3-4 இயர்ஸ்ல. ஏன்னா கடலூர்ல வந்து ஓரளவுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட சுயம்புவா தான் படிச்சு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டீச்சர்னு ஒண்ணு இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மாத்திரம் தான் டீச்சர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஸோ இப்போ இங்கே கடலூர்லேருந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு லொங்குன்னு வரணும். வந்தீங்கன்னா அங்கே வந்து இக்கின் போத்தம்ஸ் இருக்கும், எம்ஜி ரோடு. அங்கே தான் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் புக்ஸே வாங்க முடியும். கடலூரில் கம்ப்யூட்டர் புக்ஸே கிடைக்காது. ஒரு ப்ராப்பரான புக் ஷாப் கூட கிடையாது. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கேருந்து? ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். சைக்கிள்லேயே போயிட்டு வரும். அப் அண்ட் டவுன் சைக்கிளில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும். ஒரு ஃபன்னாக சைக்கிளில் போவோம், இல்லை சில சமயத்தில் பைக்கில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கணும். அதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் புக்ஸ்லாம் இந்தியாவில் பிரிண்டே ஆகாது. அப்போ நீங்க சொல்ற ஸ்டேஜ் அப்பதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாகுது. ஏன்னா அப்பெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா விண்டோஸ்லாம் வரவே இல்லை. MS DOS தான் இருக்கு. MS DOS தான் இருக்கு. அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் MS DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கேரக்டர் ஸ்கிரீன் தான் இருக்கு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸே வரல. கலர் மானிட்டரே பார்த்து கலர் மானிட்டரே கிடையாது. கிரீன் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா இக்கின் போத்தம்ஸ்ல எல்லாமே டாலர்ல இருக்கும் பிரைஸ்லாம். எல்லாமே இம்போர்ட்டட் புக்ஸ் எல்லாமே அதாவது மெக்ரஹில் எடிஷன் சொல்லிட்டு இப்பதான் அதுக்கப்புறம் டாடா மெக்ரஹில்னு சொல்லிட்டு 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவில் போட்டு சீப் எடிஷன் போட்டாங்க, அஃபோர்டபுள் எக்கனாமிக் எடிஷன் போட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இம்போர்ட்டட் புக்ஸ், எல்லாமே பென்சிலில் வந்து டாலரில் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் பென்சில் டாலர் எழுதி போடுறாங்கன்னா அன்னன்னைக்கு ரேட்டு மாறும். டாலர் இந்தியா ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால அவன் வந்து அன்னைக்கு கால்குலேட் பண்ணி $30 வச்சுக்கோங்களேன். அப்போ $40 என்னமோ இருந்துச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, 1990ஸ்ல $30 $40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா $1200. அந்த மாதிரி $30 $20 $40 $15 இப்படிலாம் தான் புக்குக்காக அவ்வளவு செலவு பண்ணணுமான்றது இருக்குல்ல. அப்போ அப்படி பண்ணி வாங்கின புக் படித்தேன். இந்த இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப புவர், அப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் மேலேயும் கூட சொல்லலாம். கடலூரில் வந்து அப்போவே வந்து பைக்லாம் வச்சுருந்தாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஏழையான குடும்பம்னு சொல்ல முடியாது, நடுத்தரத்துக்கும் கொஞ்சம் மேலே லெவலில் தான் இருந்தோம். அதனால் ஒரு புக்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு பண வசதி ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து 1000 ரூபா கொடுத்து எங்கள் எம்ப்ளாயிஸ் புக் வாங்க மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்கி ஏதாவது படிங்க தம்பி அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை உண்மைதான், இப்பயுமே அந்த 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 சூழல் இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆன்லைனில் படிச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து தனக்கு தானே பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அவங்க அதை நினைக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் வந்து 1990ஸ்ல 1000 ரூபா 1200 ரூபாய் 800 ரூபாய் அப்படி அந்த புக்ஸ்லாம் இன்னும் வச்சிருக்கேன் நான் எங்கள் வீட்டில். அதெல்லாம் ஒரு மெமரிக்காக. டிபிஎஸ் 4ன்னு ஒரு புக் இருக்குது, பிளாக் கலரில் இருக்கும். அது இன்னும் இருக்கு. எவ்வளோ பெரிய புக் இருக்கும், அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 900 rupees அது. இன்றைக்கே 900 rupees ஒரு பெரிய பணம். 90ஸ்ல 900னா 9000 மாதிரி. ஸோ ஐ மேட் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி அந்த தாட் வந்தது? சரி இந்த புக் வாங்கணும், படிக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு இல்லை அப்பயே உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சதா? அப்போ அடுத்து இதுதான் ஃபியூச்சர், இப்படி தான் இருக்க போகிறோம், இதுதான் நமக்கான. இல்லை, அங்கதான் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. நம்மளுடைய சமூகம் எப்படி வந்துருச்சுன்னா, ஃபியூச்சரும் பணமும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டே நம்ம ஃபியூச்சரை யோசிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு எதனால பண்ண முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னா, நான் இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு இது ஃபியூச்சர் இப்படி ஆயிரும், இதுலேருந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை இதுலேருந்து நிறைய நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட தாட்டே இல்லை. ஆக்சுவலாக பேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தேடலாக போயிடுச்சு. அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இது படிக்கணும், இப்போ இன்னைக்கு பேசிக் முடிச்சுட்டு நாளைக்கு டிபேஸ் படிக்கணும், நாளைக்கு வந்து கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். ஒரு தேடல் இருக்கு, நீங்க அதை நோக்கி போறீங்கன்னு சொல்றீங்க. பட் அதோட டார்கெட் ஒரு இடம் இருக்கும்ல, அது ஃபோக்கஸ், இது எதுக்காக இந்த இடத்த நோக்கி போறோம். சில சமயத்துல வந்து அந்த மாதிரி இருக்கணுமான்னு தெரியல. அதாவது யூ ஜஸ்ட் லேர்ன் சம்திங் ஃபார் த ஹெக் ஆஃப் இட். அது அந்த பேஷனுக்காகவே. இப்போ எனக்கு தெரியல, இளையராஜா போய் இப்போ கேட்டிங்கன்னா, இல்லை ஏஆர் ரஹ்மானை போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் வந்து பெரிய இசைஞானியாகி தமிழ் சினிமாவை கொடிக்கட்டி பறக்கணும், அதுதான் என்னோட கோலுக்காக நான் இசை அமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இருந்திருக்காதுன்னு தோணுது.
இசை மேல ஒரு மாறாத காதல். ஒரு காதல். ஒரு புது புது டியூன்ஸ் போடணும். இந்த டியூன் எப்படி பீட் பண்றது? பீத்தோவன் இப்படி போட்டிருக்காருன்னா அதை விட பெட்டரா எப்படி So, பண்றது? அந்த உழைப்பும் அந்த தாகம் தேடல் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கும் சார். சக்சஸ்ஃபுல்லான பர்சன் பின்னாடி எல்லாருமே பேஷனை நோக்கி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். வேட்கை. வேட்கை இருக்கும். அந்த அதை அந்த அதை நோக்கி போகும் பொழுது அவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளா அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அதாவது அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸே தெரியாது. டே அண்ட் நைட் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுல வந்து சாம்பியனா மாறிடுறாங்க. அன்கன்ட்ரோலபிளா டே நைட் ஒர்க் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் மத்தவங்க எல்லாரையும் பீட் பண்ணிடுவேன் இல்லைங்களா? அப்படி பீட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா உருவாயிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எக்ஸ்பர்ட்டா உருவாகும் போது அதை ஒட்டிய பொருளாதார பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சக்சஸ் அதெல்லாம் சைடு எஃபெக்டா தானா வந்து அதுவா வந்துரும். அதுவா வந்து சேருது. இப்போ இளையராஜாவுக்கு வந்து அவருடைய இளையராஜாவுக்கு ஏற்போன அவருடைய பெருமைகள்லாம் அவருடைய இந்த மியூசிக்ல ஒரு கொடி கட்டி நல்லா பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி தான் நான் இல்ல, பார்க்கறேன். அது என்னோட கேள்வி, எப்படி நீங்க அதை சூஸ் பண்ணீங்க? ஆக்சிடென்டலா அந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குன்றதே இதுல என்ன பெரிய விஷயம்னா 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது அப்பதான் கம்ப்யூட்டர் ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் கம்ப்யூட்டர் வேண்டான்னு சூஸ் பண்ணேன். ஓகே. 11th 12th பயாலஜி எடுத்தேன் நான். ஓகே. ஆனா ஆக்சிடென்டலா இந்த டைப்ரைட்டிங் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சமயத்துல அங்க இருந்த கம்ப்யூட்டர் சரி சும்மா கத்துக்கலாமேன்னு சொல்லி கத்துக்க ஆரம்பிச்ச ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடென்ட் வந்து அது வந்து உங்களை ஆட்கொண்டுருது. அது வந்து அதுவே வந்து ஒரு வேட்கையா மாறிடுது. அதுவே ஒரு பெரிய தாகமா மாறிடுது. ஒரு பேஷனா மாறிடுது. அந்த டைரக்ஷன்ல என்ன அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலா அது. அது நான் வந்து கான்சியஸா சூஸ் பண்ண பிளான் மாதிரி பண்ணல. தென் எப்படி கிஸ் ஃப்ளோ 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு. இதுதான் இனிஷியல் டேஸ்ல வந்து அந்த கிளாரிட்டி இல்லாட்டினா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் பேரலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் காலேஜ் போக முடியல என்னால். ஓகே. பட் அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் பேரலாக. பொதுவாகவே நம்மளோட இது என்ன இருக்குன்னா, அப்பா என்ன பண்றாரு அந்த பிசினஸ் ஹெல்ப் பண்றது, அப்புறம் அதுல அப்படியே போகிறது. ஆக்சுவலாக போயிருந்துருக்கணும். ஸோ மேபி அப்படி போயிருந்தா மேபி அப்பா சாமி மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஷன் வந்ததுனால அது கம்ப்ளீட்டாக அதை ஷட் டவுன் பண்ணிட்டேன். நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு கடலூரில் இருந்தால் இதை வந்து பெருசாக ஒன்றும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ வென்ட் டு பெங்களூர். அங்க லோக்கல்ல கம்ப்யூட்டர் சென்டராவே போட்டிருந்தீங்களா? கம்ப்யூட்டர் சென்டரே போட்டிருந்தேன். என்ன ட்ரைனிங் சென்டர்? ட்ரைனிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரெண்டுமே. ஓ, அப்பயே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்பயே அங்கே வந்து கடலூரில் சிப்காட் இருந்தது. ஓகே. கடலூரில் சிப்காட் இருந்தது. அப்போ எனக்கு கெவின் கேர்லாம் தெரியாது. கெவின் கேரோட ஒரு யூனிட் இருந்துச்சு பாண்டியில், பாண்டி பர்சனல் கேர்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபார் சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ணது. அதேமாதிரி சிப்காட்டில் போயிட்டு ஒரு சிஎன்சி மெஷின் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணோம். அது எப்படி உங்க பேட்ச் இப்போ நீங்க எங்க ட்ரைனிங் படிச்சீங்களோ அங்க உங்க பேட்ச் பசங்க எல்லாம் சேர்ந்து அப்படிலாம் இல்லை. நம்ம அது எப்படின்னா மார்னிங் தான் ட்ரைனிங் எடுப்போம். மார்னிங் 6லேருந்து 9-10 வரைக்கும் ட்ரைனிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. என்ன மத்தியானம் எல்லாரும் காலேஜ் போயிடுவாங்க, இல்லை வேலைக்கு போயிடுவாங்க. ஒன்றும் மார்னிங் அல்லது ஈவினிங் இருக்கும். காலையில் ஒரு 10லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்லாட். அங்கே தான் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறதுலாம் பண்ணுறோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்படி வந்து அதை லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். ஏன்னா இது கடலூர்ல இருந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போக முடியாது. இதில் வந்து அப்பயே வந்து ஒரு நீங்கள் இனிஷியலாக ஹிந்தியை பற்றி பேசுனதால அப்பயே ஹிந்தி வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அப்போ என்ன யோசிச்சேன்னா கடலூர்ல இருந்து போகும்போது இந்தியாவில் வந்து பெங்களூர் இப்போ தான் அவ்வளோ பாப்புலர். ஆக்சுவலாக அப்போ பெங்களூரை விட கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் மும்பை சாஃப்ட்வேருக்கு. பெங்களூர் அப்போ அந்த அளவுக்கு இல்லை, அப்படியே ஆரம்பிக்குது. பட் இட் இஸ் நாட் பிக். பட் மும்பை தான் வந்து ஆக்சுவலாக ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், ஃபைனான்ஷியல் கேபிட்டலில் ஹப்பாக இருந்துச்சு. அதனால தான் அங்கே நிறைய ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் அதெல்லாம் நிறைய அங்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக சென்னை வந்து வாஸ் எமர்ஜிங். ஓகே, அப்போ 2 சாய்ஸ் தான். நீங்கள் வந்து மும்பையா பெங்களூரா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஃபைனலாக மும்பை போனால் நமக்கு ஹிந்திலாம் பேச வராது அப்படின்னு, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கரெக்டாக பெங்களூர் போகணும். அந்த கான்ஃபிடென்ட்ல அங்கே போனால் கற்றுக்கலாம், 2-3 மாசத்துல கற்றுட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரல. தமிழ் இங்கிலீஷ் அது தாண்டி போகணுன்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால பெரிய பெனிஃபிட் வரும். அது ஒரு நாலேஜ் ஓரியன்டாக என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கும் அறிவுக்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தம். லாங்குவேஜ் படிக்கிறதுனால அறிவுலாம் பெருசாக வளராது.
கம்யூனிகேஷன் பண்ண முடியும். புதுசா ஒரு புது மனிதர்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, பெருசா அறிவுலாம் அவ்வளவா வளராது. ஸோ, அதனால பெங்களூர் வந்து தமிழ் வந்து 30% தமிழ் தான் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அதுவும் ஐடில ஃபுல்லாவே தமிழியன்ஸ் தான் இருக்காங்க. ஓரளவுக்கு இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. அங்க ஆட்டோ ஆளுங்களே தமிழ்ல தான் தமிழ்ல தான் பேசுவாங்க. பேசுவாங்க. அதனால அப்பவே பெங்களூர் போய் சேர்ந்துட்டேன் ஆக்சுவலா. அது வந்து பெரிய எனக்கு இது கிடைச்சுச்சு. டர்னிங் பாயிண்ட்டா கிடைச்சுச்சு. பெங்களூர்ல வந்து ஐ வொர்க்ட் இன் ஒன் கம்பெனி கால் ஹெச்பின்னு சொல்லிட்டு. ம். ஹியூலெட் பேக்கர்ட். Yes. யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அங்க வந்து ஐ ஸ்டார்டட் வொர்க்கிங். அப்போ வந்து உள்ள போகும்போது ரொம்ப பயமா இருந்தது. ம், ம். ஏன்னா, நான் வந்து நீங்க சொன்ன மாரி டியர் 3 ஒரு சின்ன ஊர்ல இருந்து டவுன்ல இருந்து. ம், நான் ம். சென்னையில கூட பெருசா வாழ்ந்ததே கிடையாது. சென்னையே நான் ஒரு ஒரு 10 தடவ போய் பார்த்துருக்கேன். சென்னைனா எப்படி இருக்கும்னு. பெங்களூர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ, அங்கருந்து போம்போது அதுவும் அவங்க ஹெச்பியோட பில்டிங்கும் நல்ல பெரிய கண்ணாடி பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். பெருசா இருக்கும். ம், ம். ஒரு 2000 பேர் எதுவும் வேலை பண்றாங்க. பயங்கரமா இருக்கும். நல்ல எம்என்சி கம்பெனி இல்லைங்களா? அப்படியே இழைச்சு பார்க்கும்போது வச்சிருப்பாங்க. ஆமா. பிரம்மாண்டமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படியே பிரமிப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்ப இந்த பிரமிப்போட உள்ள போகும்போதே நமக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்குன்னா, இங்க இருக்கிறவங்கலாம் நம்மள விட பயங்கரமான ஆளுங்க. நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். ம். ஆனா, ஒரு 2 மந்த்ஸ்லயே புரிஞ்சிடுச்சு எனக்கு. நமக்கு வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கு. ம். வெறும் இந்த பில்டிங்ல வந்து ஒண்ணும் விஷயம் இல்ல. ஏன்னா, அங்க இருக்கிற பெரிய ஒரு என்ன விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கலாம் அது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? இல்ல பரவாயில்ல நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம். நமக்கு அதான் கான்ஃபிடன்ட் இருக்கு எப்ப எனக்கு அது வந்துச்சுன்னா, என்ன விட ஒரு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கலாம் என்கிட்ட வந்து என்னோட ப்ரோகிராமிங்க பார்த்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம், இப்ப எனக்கு ஒரு அசைன்மென்ட் குடுத்தாங்கன்னா, நான் அத சீக்கிரமா முடிச்சுட்டு செக் இன் பண்ணிடுவேன். ம். அவங்க வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்கிட்ட வந்து சுரேஷ் இது என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஈவினிங்ல அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே. நாம வந்து கடலூர்ல படிச்சதா நல்லா தான் படிச்சு வச்சிருக்கோம். நமக்கு பில்டிங் தான் இல்ல. இந்த பில்டிங்கை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் நானே வந்து என் டீம்ல நம்பர் 1 ஆயிட்டேன் நானு. ஓ. அப்புறம் ஐ காட் தி ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் ஆல்சோ. அப்ப என் டீம்ல நான் தான் ஜூனியர் மோஸ்ட் பெர்சன் பட் ஐ காட் தி ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் இன் மை டீம். அதனால ஹெச்பில வந்து எனக்கு அப்பவே வந்து ஹெச்பியோட ஹெட் அங்கேருந்து அது ரொம்ப ஓப்பன் கல்ச்சர். கூப்பிடலாம் மாட்டாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு. என் டெஸ்க்குக்கு நான் சும்மா வந்து உட்காரணும்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஹெட் வந்துட்டு இருந்தாங்க. என்ன இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுக்குறோம் ஓ. அப்படிதான் சொல்லி பயங்கரமாக கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இன் வெரி ஷார்ட் டைம் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரூவ் அண்ட் கன்வின்ஸ் மை செல்ஃப் ஐ எம் குட் அண்ட் ஐம் ஆல்சோ வெரி வேல்யூபிள் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது கைடன்ஸ் இருந்ததா? இதை படிங்க, இதை படிச்சா அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல வேற யாராவது இதை படி, இந்த ரூட்ல போ, இது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான? ஆக்சுவலா சுத்தமா இல்ல. ஆக்சுவலா அதுதான் பெரிய ப்ராப்ளமா பார்க்குறேன். எந்த அளவுக்கு என்னோட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸ்கூல்ல, நல்லா படிக்கிற பசங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும். Correct. உங்க கூட படிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்க. அந்த காலத்துல இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்கலாம் நீங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு. அவங்கலாம் வந்து அப்ப இன்ஜினியரிங் படிக்கணும்னா டோட் 1, டோட் 2ன்னு 2 விதமான காலேஜஸ் இருக்கு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஓ. ம், ம். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ம், இது நான் வந்து இப்ப இதுக்கு மீடியாக்காக சொல்ல, இதனுடைய பிற்காலத்துல எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அவங்கலாம் கரெக்ட்டா அந்த என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன வாங்கி, அத அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் அந்த என்ன அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த சர்க்கிள்குள்ளரே நான் இல்ல. அந்த வட்டத்துக்குள்ளரே நான் இல்ல ஆக்சுவலா. ம். அந்த இன்ஃபர்மேஷன் சுத்தமா எனக்கு வரல. எங்க அப்பாவும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ டோட்டலா வந்து அந்த கைடன்ஸே கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தும் கிடைக்கல. அதே சமயத்துல இதுவும் கிடைக்கல. எங்க அப்பா சைடுல பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து ஒரு தொழிற்சங்கவாதி. ஓ. சிஐடியோட தலைவர். இன்னமும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ஆக்சுவலா. கடலூர்ல வந்து இஸ் எ வெரி பாப்புலர் பர்சன். ஓ. அதனால வந்து அவர் வந்து எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல ரோட்ல இறங்கி அவரோட ஒரு ஆல்டர்னேட் வீக்ல அவரோட போராட்டமே கம்ப்யூட்டர் மயமாக்கலை தடுக்கிறது தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பையன் வந்து கம்ப்யூட்டர்ல போயிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் மயமாக்கணும்னா மொத்த வேலை வாய்ப்புகள்லாம் போயிடும், எல்லாருக்கும் வந்து வேலை போயிடும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது. இந்த சைடுல அதனால அப்பாவுக்கு வந்து நேச்சுரலாவே கம்ப்யூட்டர் மேல ஒரு ஒரு வெறுப்பு. அது கம்ப்யூட்டர் கூட சொல்ல மாட்டாரு. அது பொட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அது ஏன்டா அந்த பொட்டியை உட்காந்து தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவரோட வியூவில் வந்து இது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எனிமி, ஒரு எதிரி. அதை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட புரிதல் அப்போதைக்கு. இல்ல அது ஒவ்வொரு பீரியட்லயும் அந்த இது இருக்கு. இப்போ டைப்ரைட்டர் மிஷின் வரும்போது இதே இருந்தது. கிளர்க்கா இருந்தவங்க, ஸ்டெனோவர், டைப்பிஸ்டா இருக்கிறதுக்கு முன்னால
வெறும் லெட்ஜர்ல எழுதிட்டு இருந்தாங்க, மேனுவல் இருக்கவங்க அவங்களுக்கு பூரா வேலை வந்து, போயிடுச்சு வேலை போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. கால்குலேட்டர் வந்ததுன்னா அக்கௌண்டன்ட்லாம் வேலை அது போயிடும் போயிடும்னு சொன்னாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் வந்தோடனே வேலை வாய்ப்பு குறையும் அப்படின்னாங்க. பட் அப்படி இன்னும் இல்ல. நடக்கல. இப்ப இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு. ஏஐ வந்த பிறகு இதே கேள்வி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏஐ உலகம் கொஞ்சம் வேற, அதை பத்தி பேசலாம் நம்ம. அப்ப அந்த அந்த காலகட்டத்துல நான் வரேன். அப்ப ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அகெயின்ஸ்ட் கம்ப்யூட்டர், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வேற ஒரு ஒரு சமூகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஸோ இதில் சுத்தமாக ஒரு கைடன்ஸே இல்லை. இன்ஜினியரிங் படிக்கலாம், டோட் ஒன்ல படிக்கலாம், ஐஐடியில் போய் சேரலாம், இப்பெல்லாம் இவ்வளோ நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரி சுத்தமாக நாலேஜ் இல்லை. ஓகே. இதில் என்ன கொடுமைன்னா, எங்கள் அப்பாலாம் வந்து அட்லீஸ்ட் வெல் எஜுகேட்டட். எங்கள் அப்பா அப்போவே பச்சையா பாஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எனக்கே அந்த நாலேஜ் இல்லைன்னா, அப்போ ஒரு சாதாரண பிற்படுத்த வகுப்புலையோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புலையோ, இல்லை வந்து தாழ்த்தப்பட்ட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் இருக்கும்னு சும்மா இமேஜின் பண்ணி பார்த்தா, அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் இமேஜின் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பின்னோக்கி பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது. அந்த நாலேஜே இல்லை அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா எனக்கு நடந்தது, என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ வெரி டிஃபிகல்ட். ஆனால் அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாலேஜை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாலேஜ் ஷேரிங் பெருசா நாலேஜ் ஷேரிங், அது நாலேஜ் தான் வந்து ஒரு செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, அந்த என்ன படம், நாலேஜ் இஸ் இன்ஃபர்மேஷன், அதுதான்டா காசுன்ற மாதிரி அந்த நாலேஜை வந்து எல்லாருக்கும் போய் சேராம இன்னுமே அது நடக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா? அந்த ப்ராப்ளம் அப்போ இருந்திருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல இன்டர்நெட் வந்து நாலேஜை டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. அப்போ இன்டர்நெட் இல்லாத யுகம். அப்போ சில பேருக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க உங்க சொந்தக்காரவங்க ஐஐடியில் படிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐஐடின்னு ஒன்று இருக்கு, கரெக்ட், அதில் போய் சேரலாம், அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் வேற என்ட்ரன்ஸ், ரொம்ப நேரோவா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை தாண்டி அந்த வேற யாருக்குமே தெரியாது. இல்லைன்னா நீங்க நகரத்துல இருக்கணும். நகரத்துல ஓரளவுக்கு அந்த பவுண்டரிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து டியர் 2 டியர் 3க்கு போயிட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளார தான் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா ஐஐடின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதை எழுதணும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்குலாம் வேற ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாருக்குமே இல்லை. கிராமத்தில் போனீங்கன்னா ஒருத்தவனுக்கு வந்து அன்றைக்கி தான் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தார். ராமச்சந்திரா சென்னையில் ராமச்சந்திரா காலேஜில், மெடிக்கல் காலேஜில் தெர் இஸ் அ ஸ்பெஷல் சைக்காலஜி கோர்ஸ். இட் இஸ் அ 5 இயர் இன்டெகிரேட்டட் ஹானர்ஸ் ப்ரோக்ராம். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த கோர்ஸ்க்கு அவ்வளோ பேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நிறைய சீட் வேக்கண்டாகவும் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்குமே நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு, மாணவர்களுக்குலாம் எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ப்ளஸ் டூவோட ட்ராப் அவுட் நிறையா இருக்குது. காலேஜ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமான நம்பர் குறைவாக இருக்குது. காலேஜ் போய் அடுத்து ஃபர்தராக யூஜி பிஜி போகிறவங்க நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. காரணம் அது போதுமான அவேர்னஸ் இல்லை. அதனால அது அவேர்னஸ் இல்லை. இன்னொன்று, எந்த இதை படித்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனும் மிஸ் ஆகுது. அதனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, படித்து முடிச்சுட்டு வேலை சரியாக கிடைக்காது, அதுக்கு இப்போவே நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் மிகப்பெரிய அளவில் மாற்ற வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறது, பேஷனேட்டாக ஒரு விஷயத்தில் இறங்குனா எல்லாமே தன்னால் வந்து சேர்ந்துடும். அதுதான் நான் அழுத்தமாக சொல்லணும்னு பார்த்தேன், ஆழமாகவும் அழுத்தமாக சொல்லணும்னு பார்த்தேன். என்னென்னா, நிறைய டைமில் நம்ம வந்து சமூகத்தில், இந்த சமூக கட்டமைப்பில் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம தலையில் திணிக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறதே வேலை வாங்குறதுக்கு, ஏன்னா வேலை மூலிமா சம்பாதிக்கலாம், அது சம்பாதிச்சா செட்டில் ஆகிடலாம், இப்படிங்கிற டெம்ப்ளேட்டு தான் நம்ம மைண்டில் இந்த சமூகம் திணிக்குது. படிக்கிறதே வந்து அறிவை அடையிறதுக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேற கோணம். ஏதாவது ஒரு விஷயத்த பேஷனட்டாக படிக்கிறேன்னா அந்த அறிவை நம்ம அடையிறது அப்படிங்கிறத தாண்டி படிக்கிறது வேலை வாங்குறதுக்கு, அப்படி இது கம்ப்ளீட்டாக 2 ஃபோர்க் மாதிரி. இது ஒரு ட்ராக்கு, இது ஒரு ட்ராக்கு. இந்த ட்ராக்ல போனால் நீங்கள் தலை சிறந்த மனிதர்களாக மாறலாம். ஆனால் என்ன பயமாக இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கஷ்டமான பாதை அப்படின்னு நம்ம இந்த ட்ராக்ல போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம பசங்களை எல்லாரையுமே இந்த ட்ராக்ல தள்ளி விடுறோம். ஏன் தள்ளி விடுறோம்னா, இது ரிஸ்க் இல்லாத பாதை.
இல்லை வந்து எல்லாரும் போனீங்கன்னா போய் அப்படியே படிச்சு இதை படி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் போ, காலேஜ் இன்ஜினியரிங் படி, அதுவும் கம்ப்யூட்டர் இல்ல, சயின்ஸ் சைடு. பொருளாதாரமும் ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? இப்போ நான் பொருளாதார இதில் தன்னிறைவா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரிஸ்க் எடுத்து எனக்கு நாலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் அந்த ரூட்டில் போக முடியும். பட் ஆனால் நான் பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கேன், இல்லை எனக்கு வந்து நான் உழைச்சி நான் வேலை பார்த்து நான் வீட்டுக்கு பணம் அனுப்பினா மட்டும்தான் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கவே எப்படி அந்த மாதிரி யோசிக்க முடியும்? அது அது அதுதான் இதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு டைகாட்டமின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த சைடு போனால் அவங்களே நினச்சிக்கிறாங்க நிறைய டைமில் வந்து அது ரிஸ்கான பாதை அப்படின்னு சொல்லிட்டு. பேஷனேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதுனால கொஞ்சம் மேபி இருக்கலாம். பட் இவென்ச்சுவலாக திஸ் வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பாத். இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி.